சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, காலை வணக்கம். ஒரு பக்கம் தமிழ்நாட்ல 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு முடிவுகள் வெளியாகி, அவர்களுக்கு ஃபெயிலான ஸ்டூடண்ட்ஸ்க்கு மறுபடியும் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 8,50,000 மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கான ரிசல்ட்டு நாளைக்கு ஒரே நாள் தான்பா இருக்கு. வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் இதே நேரத்தில் உங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும். மேபி 10த்ல 499 மதிப்பெண் ஒருவர் எடுத்திருப்பதாக தகவல்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறை யாருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் போடக்கூடாது. கடந்த முறை வந்து 600க்கு 600 நந்தினி என்ற பெண் வந்து எடுத்தாங்க அல்லவா? அந்த மாதிரி இந்த முறை வரல பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் 599 கூட இந்த முறை யாருமே எடுக்கல. ஓகேங்களா? ஸோ 598ஓடவே அதுதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க். அதே மாரி 10த்துக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ. அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதி இருக்கிறதுனால ரொம்பவே வந்து குழப்பமான நிலையில வந்து மாணவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமா பயம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஒன் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? 2 முறை எழுதினவங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே எழுதி இருக்கிறவங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் வந்து இருக்கும். ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கிறது, எந்த மாதிரியான வெப்சைட்ல பார்க்கிறது உட்பட எல்லா விதமான ஏ டு Z வந்து டீட்டெயில்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில விதமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை காலை 9:20 மணியிலிருந்து 9:30க்குள்ளாகவே அனைத்து விதமான மொபைல்களுக்குமே குறுஞ்செய்தி, அதாவது ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்டா உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து மொபைல் ஃபோனுக்கே வந்துரும். ஓகேங்களா? நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? தமிழ்ல 100க்கு 70, இங்கிலீஷ்ல 100க்கு 45, மேத்ஸ்ல 100க்கு 50, சயின்ஸ்ல 75 பிளஸ் பிராக்டிகல் 25 மார்க் சேர்த்து டோட்டலா 80 மார்க்ஸா வந்துரும். சோஷியல் சயின்ஸ் 85 வந்துரும். ஏன்னா இங்கிலீஷும் மேத்ஸும் மார்க் வந்து கம்மியா சொன்னேன் அப்படின்னா, சரி சும்மா ஒரு கணக்குக்காக. ஓகேங்களா? ஸோ சயின்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் என்பது போடப்பட்டு இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. நிறைய கிரேஸ் மார்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பு அப்படின்றது இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால வந்து கிரேஸ் மார்க்ஸும் கொடுத்தும் சில பேர் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தேர்வுகள் என்பது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பயப்பட ஒரு துளியும் கூட நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளிகள் வந்து இருக்கிறது. ஸோ அது எப்பேற்பட்டதாக வந்து இருக்க போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.